வணக்கம் உறவுகளே. சொந்தங்கள் எங்களையும் நல்லாக்கியும் வைப்பார்கள், எங்களை நாசமாக்கியும் வைப்பார்கள் என்று சொல்வார்கள். அதாவது சொந்தங்கள் இருக்கிற இடத்துல இருக்கணும் என்று சொல்வார்கள். ஆனால் சில நேரம் அதுவே எங்களுக்கு ஒரு பிரச்சனையாகவும் வரும். இப்படி பல சொந்தங்கள் இருக்கின்றன. குறிப்பாக நல்ல சொந்தம் அதிகமாக இருக்கும், கெட்ட சொந்தம் கொஞ்சமாக இருக்கும். சொல்கிறது விளங்க இல்லையா? நாங்கள் எப்போ நல்லது செய்கிறோமோ அதுக்கு எங்களோட கூட இருப்பாங்க என்று சொல்லுவாங்க. ஆனால் இப்போ இருக்கிற இந்த யுகத்தில் சொந்தங்களே மிக மிக விலகி போகிற மாதிரியான அந்நியோன்யமான ஒரு நிலை இல்லாமல் தள்ளி போகிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் இருக்குது. அதுக்கு காரணம் இப்போதைய வாழ்க்கை முறையாக இருக்கலாம், இப்போதைய பழக்க வழக்கங்களாக இருக்கலாம், அது பல விதமான காரணங்கள் இருக்கலாம். ஒருதான் சொந்தம்னு சொல்லி எங்களோட கூட இருந்து நாங்கள் நல்ல வாரணயத்தில் எங்களை கவுட்டு விட்டுட்டு போகிற மாதிரியும் சொந்தங்கள் இருக்குது. அதே நேரம் எங்களை கைப்பிடிச்சு அந்த விழுந்த இடத்துலேருந்து எங்களை தூக்கி நிமித்துற அளவுக்கும் சொந்தங்கள் இருக்குது. ஆகவே இந்த சொந்தங்களுடைய நிலைமையால் பாதிக்கப்பட்டவர்கள், சொந்தங்களாலேயே நாங்கள் சீரழிஞ்சு நாங்கள் இன்றைக்கு இந்த நிலைக்கு வந்திருக்கிறோம்னு நிற்கிறார்கள் அதிகமாகவே இருக்கிறார்கள். எங்கள் சமூகங்களில் எங்களுடைய இடத்துல நீங்கள் பார்க்குற எல்லா இடத்துலையும் இருப்பாங்க. சொந்தமே வேணாமென்று போய் அதிகமாக வெளியிடங்கள் இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. ஆகவே இந்த சொந்தங்களாலேயே நாங்கள் சில நேரங்களில் எங்களுடைய வாழ்க்கைகள், எங்களுடைய நன்மை தீமைகளை எல்லாம் இழந்திருக்கிறோம். அதனால் சொந்தங்களோடு நாங்கள் இருக்கிறது, நடக்கிறது எல்லாமே, அதாவது குறிப்பாக ஒன்று சொல்வார்கள், நம்பி நடக்காது என்று சொல்வார்கள். நாங்கள் நம்புகிற மாதிரி நடக்கணும், ஆனால் நம்பி நடக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் இருக்க வேண்டியிருக்கு. குறிப்பாக நாங்கள் வேறு ஒருவருடன் அப்படி இருக்கலாம், ஆனால் சொந்தங்களோடையே நாங்கள் அவ்வாறு இருக்க வேண்டிய ஒரு நிலை தான் இருக்குது. என்னென்னு சொன்னால் அப்படித்தான் இந்த காலத்து வாழ்க்கை இருக்கின்றது. ஆகவே மிக மிக உன்னிப்பாக எங்களுடைய சொந்தங்களுடன் எங்களுடைய வாழ்க்கையை நடத்த வேண்டிய ஒரு நிலை இருக்கிறது. மீண்டும் இன்னும் ஒரு நல்ல ஒரு வீடியோடு சந்திப்போம். நன்றி.